தார் லோக்கி நாசமா போனதுக்கு காரணமே இந்த பொய் கதைகள் தான். தார் லோக்கியை அவங்களுடைய முன்னோர்களாக வச்சிருந்தானா அவனுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. கற்பனை கதைகளை வச்சான், செத்தவனே வல்ஹாலால போய் ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அலைஞ்சான். நாயே அறிவு கிட்ட நாயே. மக்களே, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மதம் மாறியவர்கள் அதில் 95% பேர் இந்த மதம் மாறினாங்க இல்லையா, அந்த மதம் தான் சிறந்ததுன்னு இருப்பாங்க. அதில் நமக்கு தப்பே கிடையாது, நாம் எந்தவித கருத்தையும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் மதம் மாறிட்டு அவங்க அந்த மதத்தை பற்றி பேசாமல் எந்த மதத்திலேருந்து மாறினாங்களோ அந்த மதத்துக்கு எதிரான கருத்தை பேசுகிறதையே இங்கே வேலையாக வச்சுட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி தத்துவத்தை பின்பற்றி வாழக்கூடிய மக்களுடைய வேலையாகவே இருக்குது. அதுலேயும் இந்த மீதி 5% இருக்காங்க இல்லையா, இந்த 95% பேர் அவங்களுடைய மதம் தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த 5%ல் 4% என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே நடுநிலையாக இருக்கிற மாதிரி எல்லா மதத்துக்கு எதிராக பேசுகிற மாதிரியும், நான் மாறின மதம் மட்டும் சரியானது கிடையாது, அதுலேயும் சில குறைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியே என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களை நடுநிலைவாதி மாதிரி காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே தங்களுடைய மதவெறியை இவங்க மறைச்சி வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது மாதிரியான ஆட்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த கடைசி 1% இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் நாங்கள் மதம் மாறினதும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, மதம் மாறாமல் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, தயவுசெய்து எங்களை விட்டுருங்கன்னு சொல்லக்கூடியவங்க. ஆனால் நாம் இதில் யார்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னா, இந்த 4% இருக்காங்க இல்லையா, தங்களை நடுநிலை மாதிரி காட்டிக்கிட்டு இந்து மக்களுக்காகவும் சப்போர்ட் பண்ணுறோம், இஸ்லாமிய மக்களுக்காகவும் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் மாறின மதத்திலிருந்து அந்த மதத்தை பற்றியும் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து தான் நாம் உஷாராக இருக்கணும். ஏன்னா அவங்க தான் உள்ளுக்குள்ளேயே மதவெறியை வச்சுட்டு திரிகிறவங்க. இந்த விஷயத்தில் இவங்க இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் இந்த இந்தியாவில் மட்டும் கிடையாது, இந்த உலகம் முழுக்க இருக்க அத்தனை பேகனிசம் மதத்தையும் என்னென்ன அட்டூழியம் பண்ணி இவங்க கலைச்சாங்க அழிச்சாங்கன்றதே இங்கே இருக்கக்கூடிய மதம் மாறிய ஆட்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியணும்னு அவசியமும் கிடையாது, ஏன்னா மதம் மாறிட்டாங்க. ஆனால் அந்த மதம் மாற்றத்திற்கும் இந்த கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு பேசுகிறானுங்க பார்த்தீங்களா, அவனுங்க தான் ரொம்ப டேஞ்சரானவனுங்க, ரொம்ப கேவலமானவனுங்க. அவனுங்க கிட்ட இருந்து நீங்கள் உஷாராகவே இருங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே மதப்பற்று அவனுங்களுக்கு அதிகமாக இருக்கும். பாரி சாலமன் கான் சார் ஒரு உருட்டை உருட்டிருப்பார். என்ன உருட்டிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருகன் சம்மந்தமான வீடியோவில் தோர், ஓடின், லோக்கி இந்த மாதிரியான நார்ஸ் கடவுளர்களை இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் எதுவுமே பண்ணி மனிதர்களை ஆக்கவே இல்லை. அங்கே அந்த கடவுளர்களை மித்தலாஜிக்கல் கான்செப்டில் ஆபாசமான கதைகளை புனைந்து அவங்கள மையப்படுத்தி வச்சுருந்ததால தான் அவங்க இந்த சூப்பர் ஹீரோ நிலைமைக்கே வந்தாங்க. அவங்க கடவுள் நிலையிலிருந்து இறங்கிட்டாங்க. இதுக்கும் கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு இந்த சாலமன் கான் உருட்டி வச்சிருப்பாரு. இவரை மாதிரி தான் இங்கே மதம் மாறிய பல பேருமே உருண்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மையான வரலாறு துளியும் தெரியாது. இப்போ நாம் பார்க்க போகிறது தோர், ஓடின், லோக்கி. இவங்க எப்படி கடவுள் தன்மையிலிருந்து மனிதனாக்கப்பட்டாங்க, அதுலேயும் இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் எப்படி இந்த வேலையை பார்த்தாங்கன்னு, இந்த கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே முட்டு கொடுக்குறாங்க இல்லையா, மதவெறியை உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு அவனுங்களுக்கான வீடியோ தான் இது. தோர், ஓடின், லோக்கி இவங்களை நமக்கு MCUவில் வர சினிமேட்டிக் கேரக்டர்ஸாக தான் தெரியுமே தவிர உண்மையாகவே இந்த கேரக்டர்ஸ் ஒரு இனத்துடைய கடவுளர்களாக இருந்தாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்களுக்கு இது புராண கதை, மித்தலாஜிக்கல் சப்ஜெக்ட்ன்ற அளவுக்கு மட்டும் தான் தெரியும். உண்மையாகவே அவங்களுடைய காஸ்மிக் கனெக்ஷன் என்ன, அவங்களுக்கான உண்மையான இயற்கை பொருள் என்னன்னு இங்கே நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா ஓடின் என்பவர் இந்த பேரண்டத்தை, இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய ஞானத்தால் நிரம்பிய ஒரு அம்சம். ஓடின் என்பதே இந்த பிரபஞ்ச பேராற்றலை குறிக்கக்கூடிய ஒரு கடவுள். இந்த பிரபஞ்சத்தை மையப்படுத்தி இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நாம வாழ்றோம். இந்த பிரபஞ்சம் என்பதே பேராற்றல். இதை உருவாக்கியவன் மிகப்பெரியவன், இதை கட்டுப்படுத்துகிறவன் தான் இந்த ஓடின்னு இந்த நார்ஸ் மக்கள் ஓடினுக்கு இப்பேற்பட்ட அம்சத்தை இவங்க வச்சிருக்காங்க. தோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாம பூமியில் வாழ்றோம் இல்லையா, பூமியில் வாழக்கூடிய உயிர்களான மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இயற்கைக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது தான் இந்த தோர். லைட்னிங், தண்டர், ரெயின் இது எல்லாத்துக்குமே கடவுளாக இருக்கக்கூடியது தான் இந்த தோர். இதுதான் இந்த தோருடைய அம்சம். இப்படித்தான் நார்ஸ் மக்கள் தோரை வழிபட்டாங்க, ஓடினை வழிபட்டாங்க. அதுக்கடுத்து லோக்கி. லோக்கி யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ்டர், அதாவது கலகத்தை உண்டாக்குபவன். இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்திலேயே மாற்றம் ஒன்று தான் மாறாதது. அந்த மாற்றத்தை உண்டாக்கக்கூடியவன் தான் இந்த லோக்கி. லோக்கி எப்பவுமே ஏதாவது ஒரு வழியில் என்ன பண்ணுவான்னா, மாற்றத்தை உண்டு பண்ண வேலையை பார்த்துட்டே இருப்பான். இந்த தோர் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, பூமியில் இருக்க மக்களை அதிலிருந்து பாதுகாக்க வழியை பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த பிரபஞ்சம் என்பதே இது எல்லாத்தையுமே மையப்படுத்தி இருக்கிறதால தோர், லோக்கி, ஓடின்
இதில் லோக்கி தான் மிக முக்கியமான ஒரு அம்சத்தை வச்சிருக்கிறது. ஏன்னா லோக்கியுடைய அந்த டெஸ்ட்ரக்ஷன் மூலமாக தான் புது உலகம் உண்டாகும், புது வாழ்வு பிறக்கும். அதனால் இந்த 3 பேரையும் இது மாதிரியான ஒரு அம்சத்தோட பொருத்தி தான் நார்ஸ் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழிபட்டு வந்தாங்க. ஆனால் இதை அப்படியே கபலீகரம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மிஷினரிகள். ஆனால் இது தெரியாமல் இங்கே இருக்க மதம் மாறிய பல பேருமே முட்டு கொடுத்துட்ருப்பாங்க. இது சங்கிகளுடைய பேச்சு. நார்ஸ் மித்தாலஜிலையும் சரி, நார்ஸ் மக்கள் வாழ்ந்த காலத்துலையும் சரி சங்கிகள் கிடையாது. இது பதிவு செய்யப்பட்ட வரலாறு. இதை எப்படி இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் அழிச்சாங்கன்றதை இப்போ நாம் பார்ப்போம். இந்த பேரழிவு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைப்ரியன் ஆஃப் கார்த்தேஜ் அண்ட் கிளெமெண்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா. ஆரம்ப காலத்தில் ரோம் நாட்டில் இது ஆரம்பிக்குது. இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பேகனிசத்தை பின்பற்றி வந்த மக்களை இவங்க வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்கள பற்றி தவறான கருத்தை பரப்ப ஆரம்பித்தாங்க. இதுக்கடுத்து இதை இன்னும் தீவிரப்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் ஆகஸ்டின் ஆஃப் ஹிப்போ. இந்த ஆள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த பேகன் மக்கள், அதாவது ரோம் மக்கள் பேகனிசத்தை பின்பற்றி வந்த மக்கள், கிறிஸ்தவர்கள் வேற. இவன் தெளிவாக என்ன பண்ணான்னா இந்த ரோம் மக்கள் பின்பற்றுவது பேகனிச மதம். அதுலேயும் இவங்க யாரை வழிபடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்னோர்களை வழிபட்டுட்டு இருக்கானுங்க. இவனுங்க வழிபடுற இந்த முன்னோர்கள் வேற யாருமே கிடையாது, சாத்தான்கள். இந்த சாத்தானை வழிபடும் கூட்டம் இங்கு பெருங்கூட்டமாக இருக்கிறது. அதுதான் இந்த ரோம் நாட்டை சுற்றியும் இருக்கிறதுன்னு உருட்டி விட்டான். இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவங்களை டார்கெட் பண்ணுறாங்க. சாத்தானை வழிபடக்கூடிய அத்தனை பேருமே பேகனிசத்தை பின்பற்றக்கூடியவர்களும் முத்திர குத்துனாங்க. இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த நிலைமையில இருக்குது. அந்த காலகட்டத்தில் ரோமே அப்படியே ஒட்டுமொத்தமாக மாறுது. பேகனிசத்திலிருந்து அப்படியே ரோமை கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றுறாங்க. கிறிஸ்தவத்துக்குள்ளே எல்லாரையுமே வலுக்கட்டாயமாக திணிக்கிறாங்க. அங்கிருந்த ஜூபிட்டர் கோயில், சேட்டன் கோயில், வீனஸ் கோயில், அதினா கோயில்னு எல்லா கோவில்களையும் இந்த கிறிஸ்தவர்கள் அடித்து உடைச்சி அந்த வரலாற்று சுவடுகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா இவனுங்க கொளுத்திடுறானுங்க. எல்லாத்தையுமே வேரோடு அழிச்சிட்டு எல்லாரையுமே வலுக்கட்டாயமாக கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றுறாங்க. ரோமன் எம்பரர், அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிபி 800 ஆண்டு காலத்துலலாம் ரோம் மொத்தமும் என்னவாயிடுச்சுன்னா கிறிஸ்தவமாக ஆயிடுச்சு. அந்த காலத்தில் அங்கே ரோமில் இருந்த எம்பரர் லூயிஸ் என்ன பண்ணுறாருனா, லூயிஸ் த பயஸ் என்ன பண்ணுறாருனா செயின்ட் ஆங்ஸார் என்றவரை என்ன பண்ணுறான் டென்மார்க் அண்ட் ஸ்வீடனுக்கு அனுப்புகிறான். எதுக்காக அனுப்புகிறான்னா அங்கே இருக்க மக்களை அப்படியே கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றணுன்றதுக்காகவே இவன் அந்த திட்டத்தை மையப்படுத்தி தான் இவனை அனுப்புகிறான். இந்த துறவின்ற பேரில் இந்த கிறிஸ்தவ மிஷினரி போனவன் என்ன பண்ணுறான்னா இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய டென்மார்க் அண்ட் ஸ்வீடிஷில் இருக்க முதல் சர்ச்சை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்ஸார் தான். இவன் தான் அங்கே போய் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட மிக பழமையான சர்ச்சாக இருக்கக்கூடிய அந்த சர்ச்சை முதல்ல உருவாக்குனது இவன் தான். இவன் இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனசில் சில விஷம கருத்தை புகுத்தணும் இல்லையா? அப்போ தான் அவங்கள நம்ப வச்சா தானே இங்கே இந்த மாதிரியான நம்மளுடைய வேலைகளையும் நம்முடைய கடவுள் சார்ந்த விஷயங்களையும் அங்கே நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு இவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு எப்போவுமே பழமாரி பேசுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சீடி தட்டுக்குள் ஆண்டவர் இருக்கிறார், தண்ணீருக்குள் ஆண்டவர் இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார், சொர்க்கத்தை பார்த்துட்டோம் நரகத்தை பார்த்துட்டோம், என்னமோ இவனுங்க அங்கேருந்து வேலை செஞ்சுட்டு வரா மாதிரியும் அங்கேருந்து தினமும் இவனுங்க தூங்கி எழுந்து வரா மாதிரியும் பயங்கரமாக பேசுவானுங்க உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி உருட்டுன்னு உருட்டி அந்த மக்களை மூளைச்சலவை செய்ய முதல் வேலையாக இவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்கள், அதுலேயும் அந்த புனித ஸ்தலங்களுக்கு செய்யக்கூடிய ரிச்சுவல்ஸ் சடங்குகளையும் இவன் என்ன பண்ணான்னு டார்கெட் பண்ணான். அந்த புனித ஸ்தலங்களில் இருந்த கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தோர் அண்ட் ஃப்ரேர். இவங்க இயற்கையுடைய கடவுளாக இருப்பாங்க. நம்முடைய திணை தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி அங்கே நார்ஸ் மக்களுக்கு இந்த கடவுளர்கள் இயற்கை கடவுளாக இருந்தாங்க. இவன் என்ன பண்ணிட்டான்னா இந்த மக்கள் இந்த தோர் அண்ட் ஃப்ரையருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதாவது இயற்கைக்கும் இவங்களுக்கும் ரொம்ப முடிச்சு போட்டு இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதை நாம் உடைச்சி விடணும்னு இவன் என்ன பண்ணுறான்னா சிம்பிளாக ஒரே ஒரு வசனத்தை அங்கே சொல்கிறான். அது என்னன்னா இந்த 2 கடவுளர்களுமே சாத்தான்கள் அப்படின்றத சொல்கிறான். அப்போ தான் முதல் முறையாக நார்ஸ் மக்கள் மேலே மிகப்பெரிய இடி விழுது. அவங்களுடைய கடவுளர்கள் மேலேயும் தோர் மின்னலின் கடவுள் மேலேயே இவ்வளவு பெரிய இடியை இந்த ஆங்ஸார் இறக்குறான். இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி 820 865 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் இது நடக்குது. இது முதல் கட்டம். அடுத்த கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிபி 995 ஆண்டிலிருந்து 1030 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் கிரிம்கல், சிக்ஃப்ரிட் அண்ட் பெர்னார்ட் என்ற கிறிஸ்தவ மிஷினரிகள், இங்கிலாந்தை சேர்ந்த கிறிஸ்தவ மிஷினரிகளை
நார்வே மற்றும் ஸ்வீடிஷ் நாட்டு அரசர்கள், அந்த நாட்டுடைய அரசர்களே இவனுங்களை சிகப்பு கம்பளம் விரித்து வரவழைக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசர்கள் எல்லாருமே கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாங்க. மாறினதால தங்களுடைய மக்கள், தங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் இன்னும் மாறாத நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் மதமாற்றம் செய்ய இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலாந்துலேருந்து இந்த 3 கிறிஸ்தவ மிஷினரிகளை தங்களுடைய நாட்டுக்குள்ளே வரவழைக்கிறாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் 1024ஆம் ஆண்டு முதல் முறையாக கிறிஸ்தவ மதத்தின் சட்டப்படி இவனுங்க அஃபிஷியலாக ஒரு சட்டத்தையே உருவாக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த நார்ஸ் கடவுளை மையப்படுத்திய வானியலை நீங்கள் கையில் எடுக்கவே கூடாது, அது சம்பந்தமான காஸ்மலாஜிக்கல் கேலண்டரையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, வானியல் ரீதியான ஆராய்ச்சிகள், வானியல் சம்பந்தமான எதையுமே நீங்கள் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து இயற்கை கடவுளை நீங்கள் வணங்கக்கூடாது, சடங்குகள் செய்யக்கூடாது, உங்களுடைய கடவுளர்களுக்கு நீங்கள் படையல் படைக்கக்கூடாது. அப்படி செய்தால் அது தண்டனைக்குரிய குற்றமாகும். தோர் லோக்கின் ஓடி ஃப்ரையர் என்று ஏதாவது ஒரு வார்த்தையை உச்சரித்தால் கூட இது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்பட்டு உங்களை நாடு கடத்துவோம் அல்லது மரண தண்டனை விதிப்போம்னு என்ன பண்ணுறானுங்கன்னா இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் அங்கே அந்த மன்னனை கையில் போட்டுக்கிட்டு, அந்த நாட்டு மன்னர்களை கையில் போட்டுக்கிட்டு இப்படி ஒரு சட்டத்தை இவனுங்க பிறப்பிக்கிறானுங்க. இதுக்கு உடந்தையாக இருந்த அந்த மன்னனுடைய பேர் பார்த்தீங்கன்னா கிங் ஓலஃப் ஹெரல்சன் தான் நினைக்கிறேன். இவனுடைய சேர்ந்துட்டு இது மாதிரியான வேலையை பண்ணுறானுங்க. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வழிபாட்டை தடுத்துட்டு அதை நாம் பின்பற்றினா நம்மளை கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே சட்டத்தை இயற்றி இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் வேலையை பார்த்துருக்கானுங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரிசி பைகள் உள்ளுக்குள்ளேயே தங்களுடைய மதவெறியை வச்சுக்கிட்டு இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் எப்போவுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யத்தான் வருவாங்க, அவங்க ரொம்ப அப்பாவிகள்ன்ற மாதிரியே உருண்டுட்டு இருக்கானுங்க. இங்கே நிறைய பேர் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த 95% தங்களுடைய மதம் தான் சிறந்ததுன்னு சொல்கிறவங்க கிட்ட நாம் எந்த விதமான வேறுபாடையும் வச்சுக்க தேவையில்ல, அவங்கள எதிர்த்து நாம் பேசணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய நோக்கத்தை தெளிவாக சொல்லிடுவாங்க, எங்களுடைய மதம் தான் உயர்ந்ததுன்னு. ஆனால் இந்த 4% இருக்கானுங்க பாருங்க, அவனுங்க தான் மோசம், நடுநிலைவாதிகள் மாதிரியே காட்டிக்கிட்டு மனசுக்குள்ளே இவனுங்க மதவெறியோடு இருப்பானுங்க. உஷாராக இருங்க. அதுலேயும் அரிசி பைகள் ரொம்ப ரொம்ப மோசமானவனுங்க. கிபி 1070 1075ஆம் ஆண்டு ஆடம் ஆஃப் பிரமன் என்ற ஆர்ச் பிஷப் இவன் என்ன பண்ணுறான்னா ஸ்வீடன் நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுறான். அங்கே போய் இவன் அங்கே இருந்த ஒரு பேகன் டெம்பிளான டெம்பிள் ஆஃப் உப்சலா இதை பார்த்து அங்கே இருந்த மக்கள்கிட்ட இவன் என்ன சொல்கிறான்னா, அந்த கோவிலுக்குள் இருக்கக்கூடிய சிலைகள், அதாவது தோர் ஆடின் ஃப்ரையர் இவங்களுடைய சிலைகள் எல்லாமே கேவலமாக இருக்குது, அது அரக்கத்தனமாக இருக்குது, நீங்கள் எந்தவித அறிவும் இல்லாமல், அதாவது பகுத்தறிவு இல்லாமல் இவங்களை வழிபடுறது ரொம்பவும் தவறு, இது சூப்பர்ஸ்டிஷன், இதில் எந்தவித அர்த்தமும் கிடையாது, நீங்கள் இந்த வழிபாட்டை நிறுத்தணும், இதில் எந்த விதமான சயின்டிஃபிக்கல் கனெக்ஷனும் கிடையாது, காஸ்மலாஜிக்கல் கனெக்ஷனும் கிடையாது, இயற்கை ரீதியான கனெக்ஷன் கிடையாது, இது எல்லாமே சாத்தானின் வழிபாடுன்னு இவன் என்ன பண்ணுறான்னா அங்கே தொடர்ந்து இதை சொல்லி அங்கே இருக்க மக்களுடைய மனசு கலைக்கிற வேலையை பார்க்குறான். இப்படித்தான் இந்த பாதிரியார்கள் அங்கே வேலையை பார்த்தானுங்க. இங்கே இந்த வேலைக்கு மிக உடந்தையாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கிருந்த மன்னர்கள். எப்போவுமே ஒரு மக்கள் கூட்டத்தை ஆளக்கூடிய மன்னனை ஈஸியாக வீழ்த்திட்டா அந்த மக்களை வீழ்த்துறது ரொம்பவும் சுலபம். அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் முதல்ல அவனுங்க அங்கே போய் டார்கெட் பண்ணது மன்னர்களை தான். அப்படி அவனுங்க முதல் டார்கெட் பண்ண மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிபி 965ஆம் ஆண்டு மதம் மாற்றிய ஒரு மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங் ஹெரால்ட் ப்ளூடூத். இவன் தான் 965ஆம் ஆண்டளவில் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினதுக்கப்புறம் தன்னுடைய மக்களையும் இந்த மதத்துக்கு மாற்றியே தீருவேன், டென்மார்க் மொத்தத்தையும் நான் கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே தள்ளுவேன்னு இவன் விடாப்பிடியாக சொல்லி ஒரு தூணையும் நிறுவனான். இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏர் ரிச்சுவல்ஸ், அதாவது இயற்கை சடங்குகள் எதையுமே பண்ணக்கூடாது, இந்த இயற்கை ரீதியான சந்திராயணம் உத்தராயணம் இது எதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது, காஸ்மிக் சைக்கிள் இந்த பருவநிலை அந்த மாதிரியான விஷயத்துக்கு எதுக்குமே நீங்கள் பேகன் கடவுளை நீங்கள் உள்நுழைக்கக்கூடாது. அதுக்கடுத்து பருவகால விழாவாக இருக்கக்கூடிய யூல் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் மிட்சுமர் ஃபங்க்ஷன் இது எதையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கொண்டாடக்கூடாது. அதற்கு பதிலாக கிறிஸ்தவ புனிதர்களுடைய நாளைத்தான் கொண்டாட வேண்டும்னு என்ன பண்ணுறான், தன்னுடைய முன்னோர்கள் பல வருடங்களாக பின்பற்றி வந்ததை இவன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய மக்கள்கிட்டேயே கைவிடச் சொல்லி, கைவிடலைன்னா உங்களை கொன்னுடுவேன்னு மிரட்டி இவன் கிறிஸ்தவ மதத்துக்குள் அவங்கள நுழைக்கிறான்.
தன்னுடைய பாரம்பரியத்தை தன்னுடைய மகள் கிட்ட இருந்தே அவன் பறிக்கிறான். அதுக்கடுத்த அரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்வேயை சேர்ந்த கிங் ஓலாஃப் ட்ரிக்வாசன். இவன் என்ன பண்ணான்னா நார்வே அண்ட் ஐஸ்லாண்ட் இந்த 2 நாட்டிலையும் இருந்த மக்களை கட்டாயப்படுத்தி பேகன் மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மதமாற்றம் வேலையை செஞ்சான். கிபி 995 கிபி 1000ஆம் ஆண்டு காலத்தில். இவன் இதை பண்ணுறதுக்கு முக்கியமான கருவியாக எதை எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா வயலன்ஸ். இந்த வயலன்ஸ் மூலமாக தன்னுடைய நாட்டு மக்களையே கொடூரத்துக்கு உட்படுத்தி மதமாற்றம் செஞ்சான். குறிப்பாக பேகன் இனத்தில் பேகன் இந்த மதத்தை பின்பற்றி வந்த மத குருமார்கள் பூசாரிகளை இவன் டார்கெட் பண்ணி கொண்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் பண்டைய கால வரலாறையும் இந்த கடவுளர்களுக்கும் இயற்கைக்கும் காஸ்மிக் கனெக்ஷனையும் தெரிஞ்ச இந்த ஆட்களை என்ன பண்ணுறான்னா கொண்டுடுறான். ஏன் கொண்டான்னா இந்த விஷயம் அதுக்கடுத்த தலைமுறைக்கு இவங்க இருந்தால் தானே தெரியும், இவங்க சொன்னால் தானே தெரியும். அதனால் இவங்களை போட்டுட்டா இதனுடைய வேர் இங்கேயே அருந்து போயிடும், இதுக்கடுத்து வரப்போகிற தலைமுறைக்கு தெரியாது. அதனால் இவங்களை செலக்ட் பண்ணி கொள்கிறான். அத்தனை பேரையும் கொண்டுட்டு இந்த நார்ஸ் மித்தாலஜின்னு இப்போ நம்ம இதை ஒரு மித்துன்னு பேசுகிற அளவுக்கு இந்த வேலையை பார்த்தது இவன் தான். அங்கிருந்த அத்தனை மக்களையும் கொன்று, அதாவது குருமார்களை கொன்று இந்த வேலையை பார்த்தான். இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான். இதுக்கடுத்து வந்தவன் கிங் ஓலாஃப் ஹரால்சன். இவன் 1015ஆம் ஆண்டிலிருந்து 1030ஆம் ஆண்டு வரைக்கும் இவன் தான் முதல் முறையாக ஒட்டுமொத்த நார்வேயில் இருந்த மக்களையுமே பேகனிசத்திலிருந்து கம்ப்ளீட்டாக ஒரு பேகன் கூட இல்லாத அளவுக்கு மொத்தமாக அத்தனை பேரையும் கிறிஸ்தவ மதத்துக்குள் தள்ளனான். அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இவன் இறந்து போனான். இவன் என்னென்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்வே முழுக்க இருந்த தோர் சிலை, லோக்கி சிலை, ஓடின் சிலை, இந்த நார்ஸ் கடவுளர்களுடைய சிலை அத்தனையும் இவன் அடித்து உடச்சி கொளுத்தினான். அதே மாதிரி சேக்ரட் சைட்னு சொல்லக்கூடிய புனித ஸ்தலங்களையும் இந்த ரிச்சுவல் செய்யக்கூடிய இடங்களையும் அடித்து உடச்சி கொளுத்தி அத்தனை பேரையுமே கம்ப்ளீட்டாக மதமாற்றினா. பேகன் இனம் பேகன் கடவுளை வழிபட்ட தடமே இல்லாத அளவுக்கு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அழித்து மொத்தமாக நார்வேயை கிறிஸ்தவ மதத்துக்குள் தள்ளினது இந்த ஹரால்சன் தான். இவனுக்கு அப்புறம் நார்வேல இந்த பேகன் கடவுளர்களை வழிபடவும் ஆள் இல்லை, பேகன் கடவுளர்கள் அங்கே இருந்தாங்களான்னு சொல்கிறதுக்கு கூட ஆளே இல்லாத அளவுக்கு நாதியற்ற நிலையில் கிறிஸ்தவ மதத்துக்குள் வலிந்து திணிக்கப்பட்ட மக்கள் தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்க நார்வேயில் வாழ்ந்துட்டுருக்க மக்கள். இதில் மிஷினரிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு இங்கே இருக்க நிறைய மதவெறியர்கள் ஊர்ந்துட்டுருப்பானுங்க. அவனுங்க பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா உண்மையான வரலாறு எதுன்னு உங்களுக்கு தெரியாது. அரசர்களை மதம் மாற்றிட்டானுங்க, அங்கிருந்த கோவில்களை அடித்து உடைச்சிட்டானுங்க, அங்கே இருக்க மக்களையும் ஃபோர்ஸ் பண்ணி மதம் மாற்றிட்டானுங்க. அடுத்து என்ன பண்ணணும்? அதுக்கடுத்து இவனுங்க முக்கியமான ஒரு வேலையை பண்ணானுங்க. இதை அப்படியே நிலைநிறுத்தி வச்சுக்க, தங்களுடைய மதம் அங்கே இருக்க, தங்களுக்கு கீழே அவங்க எல்லாம் இருக்க, இவங்க இன்டலெக்சுவலாக எழுத்து ரீதியாக கை வச்சாங்க. அங்கே இருந்த அத்தனை பழமையான எழுத்துக்களையும் இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா இந்த கோவில்களோடு சேர்த்து எரிச்சிட்டானுங்க. ஒட்டுமொத்த சுவடு அத்தனையுமே அழிச்சிட்டானுங்க. இதுக்கடுத்து தெளிவாக இந்த இன்டலெக்சுவல் வேலையை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எழுத்து மூலமாக டென்மார்க்கை சேர்ந்த சாக்ஸோ கிராமட்டிகஸ் என்ற ஆர்ச் பிஷப். இவன் என்ன பண்ணுறான்னா 1180ஆம் ஆண்டிலிருந்து 1208ஆம் ஆண்டளவில் ஒரு புத்தகம் எழுதுகிறான். அந்த டீட்ஸ் ஆஃப் தி டேன்ஸ் தான் நினைக்கிறேன். அந்த புத்தகத்தில் என்னென்ன எழுதி வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடவுளர்கள் யாருமே கடவுளர்களே கிடையாது, அவனுங்க சில்லற பசங்க, அவனுங்க ஊழல்வாதிங்க, அவனுங்க ஒரு காலத்தில் திருட்டு பசங்களாக இருந்தானுங்க, அரசர்களாக இருந்ததால் அவனுங்க பண்ண தப்பையெல்லாம் மறைக்க உங்களையெல்லாம் ஏமாற்றவே தங்களை தாங்களே புகழ்ந்து இவனுங்க கடவுளை ஆக்கிக்கிட்டானுங்க. அதனால் இவனுங்க கடவுளர்களே கிடையாது, திருட்டு பசங்க, இதை நீங்கள் இனிமேல் வழிபடாதீங்க, இதெல்லாம் பொய்யான கட்டுக்கதை அப்படின்னு சொல்லித்தான் இங்கே இந்த வைக்கிங்ஸ் மக்களையே அவனுங்க மாற்றி வச்சுட்டாங்க. அந்த கேவலமான செயலிலிருந்து, அந்த நாகரிகமற்ற தன்மையிலிருந்து கிறிஸ்தவர்கள் தான் இங்கே வந்து அவங்கள விடுவிச்சாங்கன்னு இந்த சாக்ஸோ கிராமட்டிகஸ் என்ற ஆர்ச் பிஷப் அதில் கக்கி வச்சுருக்கான். கேவலமான ஒரு எழுத்து தான், அதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயத்த பண்ணிவிட்டு அருமையாக அதில் எழுதி வச்சுருக்கானுங்க. இதே மாதிரி இன்னொருத்தன் 1220ஆம் ஆண்டிலிருந்து 1230ஆம் ஆண்டளவில் என்ன பண்ணுறான்னா இவன் கிறிஸ்தவ தலைவராக இருக்கான், அரசியல்வாதியாக இருக்கான், ஸ்காலராகவும் இருக்கான். இவன் பேர் ஸ்னாரி ஸ்டெர்ல்சன். இவன் தெளிவாக 2 புத்தகத்தை எழுதுகிறான். அந்த புத்தகத்தில் என்ன பண்ணுறான்னா இந்த தோர் அண்ட் ஓடின் இவங்க 2 பேரும்
போர் செஞ்சிட்டு இருந்தவங்க, அதாவது போர் தளபதிகளாக இருந்தவங்க எங்க ட்ராய் நகரத்தில் இருந்தாங்களாம். அங்கே ட்ராய் நகரம் விழுந்ததும் இவங்க அங்கேருந்து தப்பிச்சு ஸ்காண்டினேவியாவுக்கு வந்தாங்களாம். ஸ்காண்டினேவியாவில் இருந்த இந்த வைக்கிங் பழங்குடி மக்கள், அதாவது உங்களுடைய முன்னோர்கள் மூளையற்றவனுங்க, படிப்பறிவு இல்லாதவனுங்க, இந்த தோரையும் ஓடினையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு மனுஷங்களாக இருந்த அவனுங்களை அவங்களுடைய இந்த திறமையெல்லாம் பார்த்து கடவுளாக மாற்றிட்டாங்க. அதனால் மூளைகெட்ட உங்களுடைய முன்னோர்கள் இவனுங்களை கடவுளாக வழிபட்டு வந்ததால் நீங்கள் வழிபடணும்னு அவசியமே கிடையாது. இந்த கேவலமான நிலையிலிருந்து உங்களை மீட்டது, அதாவது இந்த ஸ்காண்டினேவியா மக்களை மீட்டது கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்தவ மிஷினரிகள் தான், கிறிஸ்தவ மதம் தான் உருட்டி எழுதி வச்சுருக்கானுங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியுதா? இவனுங்க எப்படி ஆரம்ப காலத்தில் ஒரு நாட்டுக்குள்ளே புகுவாங்க, அங்கேருந்து எப்படி இவனுங்களுக்கு தேவையான வேலையை பண்ணுவானுங்க, அங்கே இருந்த மூலத்தை எப்படி அழிப்பானுங்க, அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலை புரிஞ்சுக்கிட்டு எப்படி இவனுங்க கேம் ஆடுவானுங்கன்றத இதுக்கு மேலேயே இந்த வீடியோவை பார்த்து புரிஞ்சிக்கலன்னா தயவுசெய்து உங்களுக்கெல்லாம் யாராலையும் புரிய வைக்க முடியாது. கிளியராக இதாவது இங்கே நார்வே மக்களுக்கு நடந்து இங்கே நம்ம இந்தியாவில் இவனுங்க பண்ண அட்டூழியம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, இதை விட கொடூரமான வேலையை பண்ணியிருக்கானுங்க. அதை நாம் தனித்தனியாக பார்ப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், எப்படி கடவுளர்களை, கடவுள் தன்மையை, இவனுங்க காஸ்மிக் கனெக்ஷனையும் தத்துவார்த்த விளக்கங்களோடு இருந்த கடவுளர்களை அப்படியே பிரித்து சாதாரண அற்ப மனிதர்களாக மாற்றி அதை கதையாக எழுதி அதை வரலாறுன்னு புத்தகம் போடுற அளவுக்கு இவனுங்க வேலையை பார்த்துருக்கானுங்கன்னு கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே வேலையைத்தான் நம்ம முருகன் கிட்ட பார்த்துட்டு இருக்கானுங்க. அதுக்கு உடந்தையாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முப்பாட்டன் முருகன்னு டேக் எவன்லாம் சொல்கிறானோ அவனுங்க தான். அவனுங்களில் முக்காவாசி பேர் மதம் மாறி அரிசி பைகள். இதை நான் 100% அடித்து சொல்லுவேன். ஏன்னா எவனுக்குமே தன்னுடைய மதம் இதுதான், இந்த முருகன் தான் என்னுடைய முப்பாட்டன், இதை நான் என்னுடைய கிறிஸ்தவர்கிட்டையும் சொல்லுவேன், என்னுடைய சக இஸ்லாமியர்கிட்டையும் சொல்லுவேன்னு எவனுமே சொல்ல மாட்டான். ஏன்னா இவனுடைய வேலையே இதுதான், நம்முடைய கடவுளர்களை இங்கே சாதாரண மனிதர்கள் நிலையில் மாற்றிட்டு இவங்களுடைய கடவுளர்கள் தான் உண்மையான ஆம்னிபோட்டன்ட்ன்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வரணும்னு தான் இங்கே மிகப்பெரிய ஹிடன் அஜெண்டாவை வச்சுக்கிட்டு அரசியலை பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கு உடந்தையாக இருக்கிறது இந்த மன்னன் போன்ற ஆட்களும் இந்த சாலமன் கான் போன்ற அரைவேக்காடுகளும் தான். இதில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என்ன மாதிரியான அரசியல் சூழலை நாம் இருக்கோன்னு, நாம் எந்த அளவுக்கு தெளிவாக உஷாராக இருக்கணுன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. Until we meet again.